மீனவர் பொண்ணு ஆர்வம் தாத்தா வந்துட்டு கொடுவா கருவாடு வச்சுருக்காங்க. வாங்க எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மக்களே பாருங்கள், ஆல்ரெடி வந்துட்டு குழிக்குள்ளே பேட்ச் வச்சுருக்காங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே. இது வந்துட்டு பற்றை கருவாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இவங்க வந்துட்டு வைக்கும்போது நான் பார்க்கல. அது அப்படியே கிழித்து உப்பு வச்சு சாக்கில் சுற்றி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருவாங்க. அதுதான் வந்துட்டு பற்றை கருவாடுன்னு சொல்லுவாங்க. கொடுவா, இதோட பேர் வந்துட்டு கொடுவா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. கருவாடும் சரி மீனும் சரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரேட் அதிகமானது. பாறை இதுகளோடையும் ரேட் அதிகமானது இந்த கொடுவா மீன். பார்த்துக்கோங்க, அப்படின்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இவங்க ஆர்வம் தாத்தா தான் வச்சிட்டு இருந்தாங்க. மஞ்சள் வந்துட்டு லைட்டாக போட்டு வச்சுருந்துருக்காங்க. சரி, மறுபடியும் வந்துட்டு இன்னும் மஞ்சள் போட்டால் நல்லா வாசமாக இருக்குமா. அதனால் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு 2.5-3 கிலோ இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல பெரிய மீனாக இருந்துச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு காஞ்சா போதுமா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காஞ்சா போதுமா. அந்த ஈரப்பதத்தை ஃபுல்லாக எடுத்துருக்குமா, லைட்டாக காஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னாங்க. இதோட ரேட்டு வந்துட்டு 1200 சொன்னாங்க மக்களே. தாராளமான ரேட்டு தான். பாறை கருவாடே கிட்டத்தட்ட 1 கிலோ 600 650 அந்த ரேஞ்சுக்கு போகுது. ஃபுல்லாக மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். 2 தலை கொண்டு 2 வகுந்துட்டாங்க. எங்கள் ஊரில் வந்துட்டு கருவாடு வைக்கிறவங்க அங்கே வலை தெரிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா கிழித்து உப்பு வச்சு காய போட்டு போகும்போது எடுத்துகிட்டு போவாங்க. இல்லாட்டா இதுலேயே காயும், காய்ச்சதுக்கு அப்புறம் கூட எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா மால் போட்டு வச்சுருவாங்க, இல்லை கெட்டி வச்சுருவாங்க. பாட்டி வந்துட்டு கொஞ்சம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, இது வந்துட்டு அவ்வளோ ரேட்டு போச்சு அப்படின்ட்டு. இது வந்துட்டு அடிபட்ட மீனா, அடிபட்டு வந்துட்டு மதந்து வந்திருக்கு. தாத்தா வந்துட்டு எடுத்துட்டாங்க. இது வந்துட்டு வலையில் படலை மக்களே. அவங்க வந்துட்டு வலை பிடிக்கிற இடத்துல வந்துட்டு அப்படியே உயிரோடு தான் கிடந்திருக்கு, மதந்து தான் கிடந்திருக்கு. அடிபட்டால் அது வந்துட்டு எங்கிட்ட நகல முடியாது பார்த்தீங்களா. ஒரு பாக்கெட் மஞ்சத்தூளையும் போட்டார் தாத்தா. கொடுவா மீன் சாப்பிட்ருக்கீங்க அல்லது கொடுவா கருவாடு சாப்பிட்ருக்கீங்கன்னா சொல்லுங்கள். ஆனால் டேஸ்ட்டு சொல்லவே வேணாம் மக்களே, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த சைடு போயிட்டு தாத்தா கருவாடு வைக்கிறத காட்டுறேன். ஃபுல்லாக போட்டு தேய்ச்சிட்டாங்க. கொஞ்சோண்டு குழம்புக்கு கருவாடு குழம்பு சாப்பிட்ணுன்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 பீஸ் போட்டாலே போதும். இந்த கருவாடுலாம் அவ்வளோ கமகமான்னு வாசமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் கொடுவா கருவாடு நான் சாப்பிட்ருக்கேன். கொடுவா மீனுமே சாப்பிட்ருக்கேன், கருவாடுமே சாப்பிட்ருக்கேன். எங்கள் தாத்தா வலையில் வந்துட்டு இப்படி தான் அடிபட்ட மீன் அதெல்லாம் வரும் பார்த்திங்களா, அதை வந்துட்டு எங்கள் அம்மாச்சி காய வச்சுருவாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க தாத்தா. மக்களே, இந்த கருவாடு வேணும்னா இந்த கமெண்ட்ஸில் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சூப்பரான கருவாடு, ரொம்ப டேஸ்டான கருவாடு மக்களே. பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை. இப்படி மீன் வீடியோ வேணுன்னா தூத்துக்குடி மீனவர் பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.